பெங்களூருல திருட்டு வழக்குல கைதான நபர் ஒருத்தர் போலீஸ் கஸ்டடியில இருந்தப்போ போலீஸ்காரரோட உடை தொப்பி அணிஞ்சுக்கிட்டு மனைவிக்கு வீடியோ கால் செய்து பேசியிருக்காரு. அத அவரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்த நிலையில அவருக்கு போலீஸ் உடை வழங்கிய போலீஸ்காரர் அதிரடியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. கூடா நட்பு கேடு தரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, தவறான நண்பர்கள் கூட நட்பா இருந்தா அது நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதுதான். அப்படி போலீஸ்காரர் ஒருத்தர் திருட்டு வழக்குல கைதான குற்றவாளியோட நட்பா பழகி இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. பெங்களூருல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கடந்த ஜூன் மாதம் பெங்களூருல உள்ள இந்திரா நகர்ல ஒரு வீட்டுல புகுந்து நகை, பணம் உள்ளிட்ட பொருட்களை திருடிட்டு கும்பல் ஒண்ணு தப்பிச்சிருக்காங்க. அதுல 17 லட்சம் ரூபாயும் அதுக்கு அதிகமான நகை, பணம் உள்ளிட்ட பொருட்களையும் திருடிட்டு போயிருக்காங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு செய்த இந்திரா நகர் போலீசார் அங்கு பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இந்த திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டது பாம்பே சலீம் என்று அழைக்கக்கூடிய ஷேக் சலீம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. 50 வயதான இந்த சலீம் மீது ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெங்களூர், மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்கள்ல வீடு புகுந்து தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா புனேவுல கார்ல போயிட்டு இருந்த சலீம புனே போலீசார் கைது பண்ணி பெங்களூர் போலீசார் கிட்ட ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறமா சலீம கைது செஞ்சு இந்திரா நகர் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை நடத்தினாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்து நகையையும் பணத்தையும் பறிமுதல் செஞ்சாங்க. அதே மாதிரி செல்போனையும் பறிமுதல் செஞ்சு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதுல அவர் யார் யார் கூடலாம் பேசியிருக்காரு என்பது பற்றி விவரங்களை ஆய்வு செஞ்சாங்க. அப்போ சலீமோட கேலரிக்குள்ள போய் பார்த்தப்போ சலீம் போலீஸ் கான்ஸ்டபிள் உடை அணிஞ்சுக்கிட்டு பெண் ஒருத்தவங்க கூட வீடியோ கால் பேசி இருக்கும் போட்டோ இருந்தது தெரிய வந்துச்சு. அதாவது வீடியோ கால் பேசினத சலீம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதுல கர்நாடக போலீஸ் அணியக்கூடிய, அதாவது கர்நாடக போலீஸ் கான்ஸ்டபிள் அணியக்கூடிய உடை மற்றும் தொப்பி அணிஞ்சு வீடியோ கால் பேசியிருந்தாரு. இதுக்கப்புறமா அவருக்கு எப்படி இந்த தொப்பி உடை எல்லாம் கிடைச்சதுன்னு போலீசார் விசாரணையை நடத்தினாங்க. அப்போதான் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாச்சு. என்னன்னா, சலீம் அணிந்திருந்த போலீஸ் உடை கோவிந்தபுரா போலீஸ் நிலையத்துல பணியாற்றும் சொனாரை என்பவருக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதாவது கடந்த ஆண்டு சலீம திருட்டு வழக்குல கோவிந்தபுரா போலீசார் கைது செஞ்சாங்க. அப்போ திருடப்பட்ட பொருட்களை மீட்பதற்காக சொனாரை மற்றும் இன்னொரு போலீஸ்காரர் 2 பேரும் சலீமோட ஹோட்டல் ஒண்ணுல தங்கியிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க 2 பேருமே அறைய வெளிப்பக்கமா பூட்டிட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போதான் அந்த காவலரோட சீருடைய அணிஞ்சுக்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட வீடியோ கால்ல பேசியிருக்காரு சலீம். இத சலீம் விசாரணையில சொல்லியிருக்காரு. ஆனா சலீமுக்கும் சொனாரைவுக்கும் இடையே பழக்கம் இருப்பதாகவும் ஆடுகோடியில உள்ள போலீஸ் குடியிருப்புல இருக்கப்போ தன்னோட வீட்டுக்கு சலீம் அழைச்சிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்ததாகவும் கூறப்படுது. இதுக்கப்புறமா 50க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளை தொடர்புடைய திருடனுக்கும் காவலர் சொனேரேவுக்கும் இடையே பழக்கம் இருப்பதா கூறப்படும் நிலையில சொனேரே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மீது துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பெங்களூரு காவல்துறை வட்டாரங்கள்ல இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.